அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்காக இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷினை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதே டாப்பிக்கில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடைய தெரிய வரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு எத்தனை கேள்வி இந்த வீடியோவால் தெரிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரக்திகா என்பது என்ன? ரக்திகா என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, பண்டைய இந்தியாவின் எடைமுறை. ரக்திகா என்பது பண்டைய இந்தியாவின் எடைமுறை. அடுத்தது, கல்ஹானா என்பவர் எழுதிய ராஜதரங்கிணி என்னும் புத்தகம் எதை பற்றியது? கல்ஹானா என்பவர் எழுதிய ராஜதரங்கிணி என்னும் புத்தகம் எதை பற்றியது அப்படின்னா ஆப்ஷன் பி, காஷ்மீரின் வரலாற்றை பற்றியது. ஆப்ஷன் பி, காஷ்மீரின் வரலாற்றை பற்றியது. அடுத்தது, களப்பிரர் காலத்தில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மொழி எது? களப்பிரர் காலத்தில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மொழி எது அப்படின்னா ஆப்ஷன் பி, பிராகிருதம். அடுத்தது, காஜிராகோ விஷ்ணு கோயிலை கட்டியவர் யார்? காஜிராகோ விஷ்ணு கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, யசோதவர்மன். அடுத்தது, கற்கால மனிதனின் முதலில் கற்றுக்கொண்டதாக கருதப்படுவது கற்கால மனிதன் முதலில் கற்றுக்கொண்டதாக கருதப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தீயினை உருவாக்க. புத்த சமயத்தின் அடிப்படை கொள்கை என்ன? புத்த சமயத்தின் அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா புத்த சமயத்தின் அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அறியாமை அகற்றுதல். அடுத்தது, மௌரியர் காலத்தின் மிக உயர்ந்த நீதிமன்றமான அரச மன்றத்தின் அமைவிடம் எங்கே இருக்கு? மௌரிய காலத்தின் மிக உயர்ந்த நீதிமன்றமான அரச மன்றத்தின் அமைவிடம் எங்கே இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி, பாடலிபுத்திரம். இப்பொழுதைய பாட்னா. அடுத்தது, ஹர்ஷசரிதம் எழுதியவர் யார்? அப்படின்னா ஆப்ஷன் பி, பாணர். அடுத்தது, சரக சமிதம் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ, மருத்துவ நூல். அடுத்தது, நான்காம் புத்த சமய மாநாடு கூட்டப்பட்ட இடம் என்ன? நான்காம் புத்த சமய மாநாடு கூட்டப்பட்ட இடம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, குந்தல் வனம். போரில் உயிர் நீத்த வீரர்கள் நினைவாக நடத்தப்பட்ட வீரக்கற்கள் பேர் என்ன? போரில் உயிர் நீத்த வீரர்கள் நினைவாக நடப்பட்ட வீரக்கற்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா நடுகள். ஆப்ஷன் பி, நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, முறையான எழுத்து முறை எதில் உருவானது? அப்படின்னா ஆப்ஷன் பி, சுமேரிய நாகரிகம். அடுத்தது, அலாவுதீன் கில்ஜியின் தந்தை யார்? அலாவுதீன் கில்ஜியின் தந்தை பேர் என்ன? அலாவுதீன் கில்ஜியின் தந்தை யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, ஜலாலுதீன். அடுத்தது, தோடர்மால் யாருடைய அவையில் இருந்த வருவாய் அமைச்சர்? அப்படின்னா ஆப்ஷன் சி, அக்பர். அடுத்தது, கீழ்கண்ட மன்னர்களை சரியான வரிசையில் எழுதுக அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. 2 ஃபெரோஸ் துக்ளக், 3 பகல்லால் லோடி, அடுத்தது சிக்கந்தர் லோடி அப்படிங்கிறத கரெக்டானது. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது, திரிபீடகங்கள் என்பது யாருடைய புனித நூல்? அப்படின்னா ஆப்ஷன் பி, புத்த மதம். அடுத்தது,
கிபி 505 முதல் 587 வரையிலான காலத்தில் வாழ்ந்த மற்றும் விக்கிரமாதித்யன் அவையில் இருந்த வராகமித்திரர் ஒரு, அதாவது வராகமித்திரர் என்ன மேதையா, எதில் மேதையாக இருந்திருக்காருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் எதில் மேதை அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது அவர் வந்து வானியல் நிபுணராகவும் கணித மேதையாகவும் தத்துவ ஞானியாகவும் விளங்கியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக. அப்போ எல்லாமே கரெக்டு. அடுத்தது, முகமது பின் துக்ளக் தலைநகர் டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றிய ஆண்டு. முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றிய ஆண்டு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 1327. இவர் வந்து முற்போக்கானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றினார். அங்கே போயிட்டு பஞ்சமானதால் திருப்பி உடனே டெல்லிக்கு வர சொன்னார். இதனால் பெரும் இழப்பு வந்து ஏற்பட்டுச்சு. அடுத்தது, வேத காலம் என்பது என்ன? வேத காலம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அதோடைய ஆண்டு. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு. வேத காலம் அப்படின்னா கிமு 1500 முதல் கிமு 1000 வரை. ஓகேங்களா? அடுத்தது, முஸ்லீம் அல்லாதவரிடம் விதிக்கப்பட்ட ஜஸ்யா வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? முஸ்லீம் அல்லாதவரிடம் விதிக்கப்பட்ட ஜஸ்யா வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி அலாவுதீன் கில்ஜி. ஏன்னா இருந்த வரியை தான் அக்பர் வந்து கேன்சல் பண்ணார். அவங்க அப்பா காலத்தில் வாங்கின வரியை அக்பர் வந்து வேணான்னு க்ளோஸ் பண்ணார். அதற்கு பின்னாடி வந்து அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. ஏன்னா டெல்லி சுல்தான்கள் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இதை அமல்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து பாபர் வந்த காலத்தில் ஜஸ்யா வரி வந்து கேன்சல் ஆகுது அக்பர் காலத்தில். ஸோ திருப்பி என்ன ஆகுதுன்னா அவுரங்கசீப் காலத்தில் வந்து திருப்பியும் ஜஸ்யா வரியை கொண்டு வராரு. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ 61லேருந்து 3வது வீடியோவாக வரும். ஸோ அந்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோவில் இருக்க சில மிஸ்டேக்குகளை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவால் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.